அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பொது வாழ்வில் இருப்பவர்கள் விமர்சனத்தை முன்வைக்கும் போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சி.வி. சண்முகத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தன் மீதான அவதூறு வழக்குகளுக்கு தடை விதிக்க கோரி அவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவானது சுதான்சு துலியா, அசானுதீன் அமதுல்லா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த சூழலில் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதே போன்ற ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோதும் உயர்நீதிமன்றமும் அவருக்கு கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் பொது வாழ்வில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? முழு விவரம். முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் இன்றைக்கு நீதிபதிகள் சுதான்சு துலியா, அசாருதீன் அமலுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வுல தான் இன்றைக்கு விசாரணை நடைபெற்றது. அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் மூத்த வழக்கறிஞராக இந்த வழக்கில் ஆஜராகும் சித்தார்த் லூத்ரா இன்றைய தினம் ஆஜராக முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் இந்த வழக்கை வேறொரு நாளைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதே சமயத்தில் சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசனும் இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர், அதாவது சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்திக்கு இன்றைக்கு வேறொரு வழக்கில் ஆஜராகி வருவதால் இன்றைய தினம் இந்த வழக்கினுடைய விசாரணை நடத்தக்கூடாது, எனவே வேறொரு நாளைக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தமிழக அரசும் சி.வி. சண்முகம் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்களும் வழக்கினுடைய விசாரணை வேறொரு நாளைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டாலும் நீதிபதிகள் இதை ஏற்க தயாராக இல்லை. நீதிபதிகளை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் நீங்களே வாதிடுங்கள், மேலும் இந்த வழக்கில் விசாரிப்பதற்கு முக்கியமாக எந்த ஒரு சாராம்சமும் இல்லை. இந்த ஒரு பொது வாழ்வில் இருப்பவர் விமர்சனம் வைக்கும் போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதானத்தை கடைபிடிக்காவிட்டால் இது போன்று வழக்குகளை எல்லாம் சந்திக்க நேரிடும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் முதலமைச்சரை தரம் தாழ்த்தி பேசும்போது அவதூறு வழக்கு பதியப்படுவது என்பது இயல்புதானே, எனவே இந்த வழக்கை அவர் சந்திக்கட்டும் என்று கூறி இந்த வழக்கை நீங்களே ஆஜராகி வாதிடுங்கள் என்று இருதரப்பு வழக்கறிஞர்களிடம் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து சி.வி. சண்முகம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்திக்கு தங்களது வாதங்களை முன்வைத்தார். இடைக்கால நிவாரணம், ஏற்கனவே இந்த வழக்கில் கீழ் நீதிமன்றம் நடத்தி வரும் அந்த விசாரணைக்கு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வைத்திருக்கிறது. அந்த தடையை நீட்டிக்க வேண்டும் என்று முகுல் ரோத்திக்கு கோரிக்கை வைத்தார். மேலும் அரசியலில் விமர்சனம் செய்வது என்பது இயல்புதான். ஒரு தவறான விஷயத்தை அரசு செய்யும் போது அதனை எதிர்க்கட்சியின் பிரதான தலைவராக இருப்பவர் விமர்சிப்பது என்பது இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இது போன்று அவதூறு வழக்குகளை தொடர்வது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று முகுல் ரோத்திக்கு தனது வாதத்தை முன்வைத்தார். தமிழக அரசை பொறுத்தவரையில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அவதூறாக பேசுவது, தரக்குறைவாக பேசுவது என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவரை ஃப்ராட் என்று உள்ளிட்ட பல்வேறு ஏற்றுக்கொள்ள முடியாத சில வார்த்தைகளாய் வைத்து பேசியிருப்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே அதற்காகத்தான் தமிழக அரசின் சார்பில் இந்த அவதூறு வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கீழ் நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட நடக்கக்கூடிய அந்த விசாரணையினுடைய தடையை நீட்டிக்க வேண்டும். விசாரணை தொடர்ந்து நடப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதே வேளையில் தரப்பினரும் கீழ் நீதிமன்றத்தில் நடக்கும் அந்த விசாரணை விவரங்கள், உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன வாதங்களை எடுக்க வைக்கிறார்கள் என்பது பற்றிய விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்து வழக்கை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். நன்றி ராமகிருஷ்ணன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.